சோழனோட காதலை நிச்சயமா நிலா ஒரு நாள் புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா நிலாவை எட்டு போட வச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிலா பேசுறாங்க. சோ எப்படிங்க நான் எட்டு போட்டேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நல்ல வேலைங்க, நெகட்டிவ் மோட்டிவேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நிலாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்மள வேணுக்குனே தான் திட்டி இருக்காரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப கேக்குறாங்க, ஏங்க என்ன வேணுக்கிட்டே தான் திட்டினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க, உங்களை எதுக்கு சீரியஸா திட்ட சொல்றீங்க, உங்களை வேணுக்குனே தான் திட்டினேன், அதுதாங்க இப்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா போறாரு. அண்ட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வானதியை காட்டுறாங்க. வானதி தூங்கி எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட டீ கேக்குறாங்க. டீ கேட்டதுக்கு அவங்க அம்மா விளக்கு மாத்ததுக்கு போட, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் போகுது. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வானதியோட போனை வாங்கி உடைச்சிடுறாங்க. நீ போன் இருந்தா தானே பேசுவ, இனிமே உனக்கு போனே கிடையாது, நீ எப்படி பேசுற அப்படின்றத நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு வானதி இருந்துகிட்டு ரைட்டு நான் நேர்ல போய் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா நிலாவை காட்டுறாங்க. நிலா அவங்க ஆபீஸ்க்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுப்பாங்க போல இருக்கு. அப்ப மானதியோட அன்னை சந்துரு என்ன பண்றா அப்படின்னா இவங்களை பார்த்து அஞ்சலி அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றா. அதாவது 5 பசங்க இவ ஒருத்தி இருக்கா, சோ இவ அஞ்சலி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண நிலாவுக்கு அழுக வருது. அவங்களும் அந்த இடத்துல அழுகுறாங்க. இவங்க மட்டும் கிண்டல் பண்ணல, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணும்போது தான் நிலாவுக்கு ரொம்பவே அழுக வந்துருது. சோ இவங்க அழுதுட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ தனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த விஷயத்தை அப்படியே சோழன்ட்ட சொல்ல, சோழன் செம்ம டென்ஷன் ஆகி உங்கள்கிட்ட யார் வம்பிழுத்தது ஆளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிலாவை கூட்டிட்டு போக, பின்னாடியே பாத்தீங்கன்னா சேரன் பல்லவன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி வர்றாங்க. அதே மாதிரி விஷயம் அந்த பக்கம் பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ பாண்டியனுக்கு தெரிஞ்சோடனே பாத்தீங்கன்னா பாண்டியனும் அங்கிருந்து கிளம்பி வர, இங்க பார்த்தா சந்துரு இருக்க. அப்ப கேக்குறாரு சோழன், யாரு உங்களை கிண்டல் பண்ணா அப்படின்னு கேட்க, நிலா சந்துருவை கை காட்டுறாங்க. சோ கை காட்டின அடுத்த செகண்ட் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை வச்சாரு பாருங்க. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ரணகலம் ஆயிருது. அந்த இடத்துல பயங்கர கான்ட்ரோவர்சியா போகுது. ரெண்டு தரப்புக்கும் பாத்தீங்கன்னா சண்டை பயங்கரமா நடக்குது. இவங்க ஒரு பக்கம் அடிக்க, அவங்க ஒரு பக்கம் அடிக்க. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாண்டியன் போட்டு அடிக்க, ஏற்கனவே சந்துரு மேல பயங்கர கோவத்துல பாண்டியன் இருக்காரு. அண்ட் இப்போ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு சாதகமா பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா 2 குத்து வானதி பேரை சொல்லி, வானதியை வீட்டுல நீ என்ன கொடுமைப்படுத்துறியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு 2 சேர்த்து குத்திட்டாரு. அண்ட் அடி வாங்கிட்டு இவன் நேர வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ நிலாவுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குது, நான் ஒரு நல்ல வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சந்துரு என்ன பண்றா அப்படின்னா நேர வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அவன் மாத்தி சொல்லிட்டான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் போய் கேட்டேம்மா பாண்டியன் போய், எதுக்காகடா என் தங்கச்சி பின்னாடி சுத்துற, அவளோட வாழ்க்கையை கெடுத்துடாத, அவளை நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னேமா, அதுக்கு அவன் என்ன அடிச்சு புட்டாமா, என் கண்ணத்துல எல்லாம் உடச்சு புட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அதுவும் போய் தான் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க அம்மாவும் இந்த பிரச்சனை நம்ம இப்படியே விடக்கூடாது, நம்ம போலீஸ்ல கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போலீஸுக்கு கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிறோம், அவனை இன்னைக்கு உள்ள தூக்கி வைக்கலாம் நானே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் பக்காவா கிளம்பிட்டாங்க. சோ பாண்டியனுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களும் கேக்குறாங்க, வானதி கேக்குறாங்க, காரணம் இல்லாம எப்படி ஒன்னு அடிப்பான், நீ அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்க, அவன் அடிச்சிருக்கான், நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சண்டை போடுறாரு சந்துரு. அது எப்படி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற, நான் அடி வாங்கிட்டு உன் கண் முன்னாடி உட்காந்துருக்கேன், அது உனக்கு தெரியல, அப்பயும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு தோணுது ரைட் ஏதோ வாய் பேசியிருக்கான் அதனாலதான் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.